உண்மைகளை உரக்க சொல்லும் ஐநியூஸ் 360 கோணத்திலும் நடுநிலை செய்திகள். கிருமிகளை அழிக்கும் நோய்கள் வராமல் தடுக்கும் வாங்குங்கள் வெல்கம் பெனாயில் மற்றும் கிளீனிங் பொருட்கள் உங்கள் வீட்டு அருகில் கடைகளில் கிடைக்கும். இந்தியாவின் துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாழ்த்துச் செய்தி. தமிழகத்தில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட திருமங்கை ஆழ்வாரின் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வெண்கலச் சிலை இங்கிலாந்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு அந்த சிலைக்குரிய சௌந்தரராஜ பெருமாள் கோவிலில் மீண்டும் நிறுவப்பட இருப்பதற்கான செய்தியறிந்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். இது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் உறுதியான தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமைக்கான மற்றுமொரு சான்றாக அமைந்துள்ளது. திருமங்கை ஆழ்வார் மிகவும் போற்றப்படும் ஆழ்வார்களில் ஒருவர். இவரது பக்தி பாடல்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். அவரது புனிதமான சிலை தமக்கே உரிய இடத்திற்கு மீண்டும் திரும்புவது பக்தர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அளவற்ற மகிழ்ச்சியை அளித்துள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட தொல்பொருட்களை திரும்பப் பெறும் முயற்சிகளை மத்திய அரசு செவ்வனே செய்து வருவது பாராட்டுக்குரியது. 2014ஆம் ஆண்டு முதல் 600-க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. தற்போது திருமங்கை ஆழ்வார் வெண்கலச் சிலையுடன் சேர்த்து மேலும் 4 பழங்கால சிலைகள் மீட்கப்பட்டு உள்ளன. இது பண்பாட்டு மீட்டுருவாக்கத்திலும் கலை பொக்கிஷங்களை பேணிப் பாதுகாப்பதிலும் அரசுக்கு இருக்கும் உறுதியைக் காட்டுவதாக அமைந்துள்ளது. திருமங்கை ஆழ்வார் வெண்கலச் சிலை உள்ளிட்ட தொல்பொருட்கள் மீட்கப்பட உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள ஐநியூஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யவும்.